இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனே வந்துட்டு தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம சேனலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரியாவோட ஹஸ்பண்டு ஆனந்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவள் வந்துட்டு 2 டைம் அபார்ட் பண்ணிட்டா. ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆள் குழந்தை பிறந்துச்சுன்னா பணம் இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பண்ணா. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு அழகான குடும்பத்தில் வந்துட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தை அவள் சிதைச்சிருவா, பணத்துக்காக என்ன வேணால் செய்வா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு தீபா வர்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஐஸ்வர்யா ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. யார் இது அப்படின்னு சொல்ல ரியாவோட ஹஸ்பண்டு சொல்கிறதெல்லாம் உண்மை தான். அவள் வந்துட்டு பிசாசு, பணத்துக்காக என்ன வேணால் செய்வா, இப்போயாவது மீனாட்சி அக்காவை பற்றி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறத கேட்டது, ஓஹோ இவன் தான் அந்த ரியாவோட உண்மையான ஹஸ்பண்டா, சரி சரி, அப்போது ஆனந்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, கூடிய சீக்கிரம் அவளும் இந்த வீட்டை விட்டு போயிடுவா போல, நம்ம எதுவும் தலையிட வேணாம், அவன் இந்த வீட்டை விட்டு போகிறதே நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு ரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது வரவே இல்லை, ஒரு வேளை எங்கிட்ட வர்ற மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஆனந்துக்கிட்ட எல்லாருமே சொல்ல வச்சிருவாங்களோ, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கிட்ட அவன் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ காமிச்சு, இவன் தான் இங்கே வந்தானா கை காலை உடச்சு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ரியா வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே அதே மாதிரியே வந்துட்டு ஆனந்துக்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வெளியில் வர ரியாவும் காரில் இருந்து வந்து இறங்குறாங்க. என்ன இது இவங்க நிற்காம போச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ரியாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட வேமா வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரியா ஐஸ்வர்யா அந்த இடத்துல இருக்காங்க. அந்த மது வீட்டுக்கு வந்து ஆனந்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான், நீங்கள் கூட எனக்கு கால் பண்ணி சொல்லலை அப்படின்னு சொல்ல, ஐயோ அதுதான் உன் ஹஸ்பண்டுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் உனக்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறப்போ பார்த்தா நீயே வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கோவமாக வந்துட்டு ரியா ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஆனந்த் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆனந்த் என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தலைவலி அப்படின்னு சொல்ல, அப்போ ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் எஞ்சி போகும்போது, ஆமாம் நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருந்துச்சு, அந்த மீனாட்சி நீயே வந்துட்டு ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணல, அப்புறம் வந்துட்டு நம்ம கல்யாண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டுச்சு, நான் என்ன பண்ணுறது, அதுக்காக வக்கீலை பார்த்து பேச போனேன் அப்படின்ற மாதிரி ரியா சொல்லிடுறேன். ஆனந்த் வந்துட்டு எதுவுமே பேசாமல் வெறுவெறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த மதி வெங்கிட்ட ஏதோ சொல்லி நல்லா குழப்பி விட்டுருக்கான், அதனால தான் இவன் இந்த மாதிரி தலையை தொங்க போட்டு அலையிறான் நினைக்க அப்படின்ற மாதிரி ரியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தீபா மைதிலி மீனாட்சி எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக ஆனந்த் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியாச்சு. அந்த ரியா ஒரு பண பிசாசுன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டதே வந்துட்டு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லாதுமே மைதிலி சொல்கிறாங்க, இனிமேல் வந்துட்டு நீ சந்தோஷமாக இருப்ப மீனாட்சி அப்படின்றாங்க. தீபா சொல்கிறாங்க, அப்படி சொன்னதுமே வந்துட்டு அவரோட மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே, கண்டிப்பாக அந்த ரியா பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் அவர் வந்துட்டு அவள் மேலே உள்ள காதலில் தான் அன்னைக்கு அப்படிலாம் பேசியிருக்காரு மீனாட்சி அக்கா, மற்றபடி உங்கள் மேலே அவருக்கு வந்துட்டு பாசம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அது என்ன பாசமோ, ஆனால் இனிமேல் அவரை நான் ஏற்றுக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் அவர் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எங்கேருந்து அந்த லூஸு தான் அதை மறந்துக்கிட்டு மறுபடியும் ரியான்னு பின்னாடி போக ஆரம்பிச்சிச்சு, மாலா மாலா அப்படின்ற மாதிரி. அடுத்த சீனில் ஆஃபீஸில் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி ஸ்வீட் பாக்ஸோடு வர்றாங்க. தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க, எதுக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மறந்துட்டிங்களா, நாளைக்கு என்னது உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்ல, சார் அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு பெருசாக செலிப்ரேட் பண்ணதெல்லாம் கிடையாது, ஏதோ இன்னைக்கு மாதிரி தான் நாளைக்கு ஒரு நாள் அப்படின்றத நாங்கள் கடந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் நினைக்கக்கூடாது, தொழிலாளர்களாகி நீங்கள் உழைக்கவும் தான் நாங்கள் முதலாளியெல்லாம் இந்த இடத்துல இருக்கோம், அதனால என்றைக்குமே இந்த நாளை வந்துட்டு மறக்கக்கூடாது, இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு நீங்களே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்வீட் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு ஆனந்தும் அருணும் வர்றாங்க. என்னாச்சு டியூட்டி நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ அப்படின்ற மாதிரி சொல்ல, பாஸ் என்ன மறந்துட்டிங்களா, நாளைக்கு என்னது அப்படின்னு கேட்க, மே 1 அப்படின்றாங்க. அது கிடையாது தொழிலாளர்கள் தினம் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன, அதுக்காக இப்போ என்ன கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆனந்த் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, வேலைலாம் அது பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்குது, நாங்கள் ஸ்வீட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு, பாஸுக்கு ஸ்வீட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல ஒரு லேபர் போய் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஆனந்து சொல்லிடு வந்துட்டு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு காதில் ஏதோ சொல்கிறாங்க. என்ன பாஸ் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை தொழிலாளர்கள் கொடுத்தா வாங்கிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அருண் சொல்ல, ஆனந்து வந்துட்டு ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. சரி சரி வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, முதலாளி வாழ்க வாழ்கன்னு கார்த்தி சொல்ல, ஆனந்த அருண் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறாங்க. கார்த்தி சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்த சீனில் ரியா வந்துட்டு ஆனந்துக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்ன ஆனந்த் 3வது நாள் அந்த கார்த்தி எங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை ஏதோ அங்கே விட்டு துரத்தி விடுவேன் அப்படி இப்படின்ட்டு என்ன தான் வந்துட்டு வச்சிருக்க, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ட்டு கேட்க, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டே ஒன்றும் முடியல, இன்னும் 26 நாள் பாக்கி இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்தில் ஐஸ்வர்யா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. இங்கே பாருங்க மாமா நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன், நீங்கள் உங்கள் ரூட்டில் போனால் அதெல்லாம் நடக்காது, நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள், அத்தைக்கு வந்துட்டு கார்த்தி வந்துட்டு சின்ன கஷ்டப்பட்டாலுமே பொறுக்க மாட்டாங்க, நம்ம எமோஷனலாக தான் அட்டாக் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு கார்த்தி ஏதாவது கஷ்டமான வேலை பார்க்குற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிச்சி
விடுங்க, அதை அத்தைக்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் அத்தையே வந்துட்டு கம்பெனி வந்து கார்த்தி எந்த வேலையும் பார்க்காம கூப்பிட்டு போயிடுவாங்க, அப்போ கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ற மாதிரி ஆனந்தும் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து ரியா காமிச்சு விட்றாங்க. பார்த்தா அதில் கார்த்தி ஏதோ தரையை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வீடியோ கொண்டு போய் அபிராமி கிட்ட வந்துட்டு ஐஸ்வர்யா போய் காமிக்கிறாங்க. கார்த்தி வேலை பார்க்குற பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது, நானும் தான் இப்படி பண்ண வச்சிட்டானே அப்படின்னு சொல்லி இதை பாருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு வந்துட்டு ரியா கிட்ட போய் சந்தோஷமாக சொல்கிறாங்க, இப்போ நம்ம பிளான் வந்துட்டு ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி. அந்த பக்கம் அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தியோட அப்பா வரவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் போய் கார்த்தியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு தான் கிளம்பி வராங்க. அந்த சைடு ஆனந்த அருண் கார்த்தி வேலை பார்க்குறத நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சேம் இந்த சைடு அபிராமியும் கார்த்தி வேலை பார்க்குறது நின்று பார்க்குறாங்க. ஓனராக வந்துட்டு கெத்தாக நடந்து வந்ததெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே கண்கலங்கி நின்றுக்கிட்டு இருக்க. இதை வந்துட்டு அருணும் ஆனந்தும் அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.